அனைவருக்கும் காலை வணக்கம். இந்த காணொளியில் பிரிட்டிஷ்காரர்கள் உருவாக்கிய முற்போக்கு சீர்திருத்தவாதிகளாகிய பிரம்ம சமாஜம், ஆரிய சமாஜம் இவையே அவர்களுக்கு தலைவலியாக மாற இதெல்லாம் முன்னெடுத்து நடத்தியவர்கள் பிராமணர்கள் தான். அதனால் பிராமண ஆதிக்கத்தை வீழ்த்த அவர்கள் தென்னிந்தியாவில் இருக்கும் ஒரு சில லீடர்ஸை பார்க்குறாங்க. ஏன்னா வட இந்தியாவில் இவர்களெல்லாம் ஒருமித்து எல்லாம் வேதத்தின் அடிப்படையில் நன்றாக இயங்க ஆரம்பித்துட்டார்கள். அதாவது ராஜாராம் மோகன் ராய்க்கு பிறகு அந்த சமாஜில் வந்த தேவேந்திரநாத் தாகூர் மற்றும் அக்ஷயகுமார் தத்தா போன்றவர்கள் வேதங்களில் தவறில்லை மற்றும் உபநிடதங்கள் அடிப்படையில் கடவுள் ஒன்றே என்ற கருத்தை முன்னிறுத்தி, அதாவது கடவுள் ஒன்றே என்று கூறி பல தெய்வ வழிபாடுகள் மற்றும் உருவ வழிபாடுகள் மூலநம்பிக்கை என்று அவர்கள் கூறினாலும் சனாதன தர்மத்தில் அவர்கள் நன்றாக வேரூன்றி முன்னெடுத்து செல்ல அகைன் பெருந்தெய்வ வழிபாடு மேலெழும்ப மத ஒற்றுமை கூடி வர அதற்கு காரணமாக உள்ள பிராமணர்களை எப்படியாவது வீழ்த்த வேண்டும். ஆனால் அவர்கள் அவ்வாறு செய்ய செய்ய பிராமணர் அல்லாத சமூகமும் இந்த சனாதனத்தை பின்பற்ற வேண்டிய பல சமாஜில் வந்தன. அதன் பின்னர் கேசவ சந்திரசன் இந்து பிரம்ம சமாஜத்தை உருவாக்கினார். 1867 ஆத்மாராம் என்பவர் பிரார்த்தனை சமாஜத்தை உருவாக்கினார். 1875 தயானந்த சரஸ்வதி ஆரிய சமாஜ் உருவாக்கினார். நாம் ஏற்கனவே பார்த்தோம். இவர் மேற்கத்தியின் போக்கை மிகவும் கண்டித்து எல்லாவற்றிற்கும் வேத மரபிற்கு திரும்புகள் என்று அழைப்பு விடுத்தார். ஆரிய சமாஜத்திலிருந்து தயானந்த சரஸ்வதி வேதத்தில் கூறப்பட்ட உண்மை அதில் பல திரிபுகள் உள்ளன, எனவே எல்லோரும் வேத மரபு திரும்புகள் என்று அழைப்பு விடுத்தார். அதன் பின்னர் வந்த ஈஸ்வர சந்திரா 1820 to 91 வாழ்ந்தவர். வித்யாசாகர் என்பவர் பிராமண குடும்பத்தை சேர்ந்தவர். ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் என்பவர் பிராமண குடும்பத்தை சேர்ந்தவர். இவர்கள் பெண்கள் கல்வி, விதவை மறுமணம், இளவை திருமணம் மற்றும் பலதார மனத்தை கடுமையாக எதிர்த்து பல முற்போக்கு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வந்தார். அதன் பின்னர் 1883 to 91 வரை ராமகிருஷ்ண பரமஹம்சர் இந்து சமயத்தின் கருத்துக்களை பாமர மக்களும் புரிந்து கொள்ளும் வகையில் மிக எளிமையில் விளக்கினார். இவர் உருவ வழிபாட்டை போற்றினார். உருவ வழிபாட்டின காளியை வணங்கி அந்த காளி மூலம் பெற்ற சிறப்பு அம்சங்களை கொண்டு உருவ வழிபாட்டில் என்ன சிறப்பு அம்சங்கள் உள்ளது, என்ன சாத்தியக்குறள் இருந்தது, அவர் கருத்துக்கள் மூலமும் பல அனுபூதிகள் மூலம் தன்னுடைய சீடர்கள் மற்றும் அவரை காண வந்த பக்தர்களுக்கு விளக்கினார். இதனால் உருவ வழிபாட்டில் மக்களுக்கு பெரிய பிடிப்பு வந்தது. அவருடைய சீடராக விவேகானந்தர் உருவெடுக்க 1893 அமெரிக்கா சென்று பெரும் புரட்சியை இந்து மதத்தில் அவர் ஏற்படுத்தினார். இவ்வாறு இந்து மதம் உலகம் பூரா விரிவடைய வேத அடிப்படையிலும் மேலும் செழித்து வளர பிரிட்டிஷ்காரர்கள் அவற்றை வீழ்த்து உருவாக்கியதான் கடவுள் மறுப்பு கொள்கை. ஏன்னா முதல்ல மதத்தின் அடிப்படையில் முற்போக்கு அப்படின்னு பார்த்தாங்க, வேலைக்காகலை. வட இந்தியர்களாக மதத்தில் ஸ்ட்ராங்காக போக தென்னிந்தியாவில் கடவுள் மறுப்பு கொள்கை, தீண்டாமை மற்றும் ஜாதி மறுப்பு கொள்கையை முன்னெடுத்து வைக்கிறார்கள். அதற்காக தென்னிந்திய தலைவர்களாக ஒரு சிலர்களை தேர்ந்தெடுத்துக்கிறார்கள். அதில் அம்பேத்கர், பெரியார், பூலே போன்றவர்கள் வருகிறார்கள். அவர்களை அறியாமலேயே எப்படி பிரிட்டிஷர் அவர்களை பயன்படுத்தி கொண்டார்கள் என்று பார்க்கலாம். அதற்காக 1935 மானியங்களை தனித்து செயல்பட மொழி வாரியாக மாநில கொள்கையை பிரிட்டிஷ்காரர்கள் உருவாக்கினார்கள். முதலில் மதத்தை அடிப்படையாக கொண்டு நம்மை பிரித்தனர். அதன் பின்னர் அதன் வழியே வந்த சீர்திருத்தவாதிகளாகிய ராஜாராம் மோகன் ராய் பிராமணை சார்ந்த பல சீர்திருத்தவாதிகளை இவரின் தாக்கத்தில் கொண்டு நிறைய சீர்திருத்தங்களை சமூகத்தில் ஏற்படுத்தினர். வட இந்தியாவில் அவர் புகழ் ஓங்கி வளர ராஜாராம் மோகன் ராய் நவீன இந்தியாவின் தந்தை என்று மக்கள் ஏற்கத் தொடங்கினார்கள். மதத்தினால் ஏற்படுத்தப்பட்ட பிற்போக்கள் எல்லாம் காலத்தினால் மக்கள் மறக்கவே அந்த பிரிவினைவாதம் தொடர பிரிட்டிஷ்வார்கள் மொழி வாரியாக பிரிவினை உண்டாக்கி மாநிலக்குள் நம் ஒவ்வொரும் வேறுபாட
கொண்டு திகழ்வதற்காக மொழி வாரிய மாநிலம் கொள்கையை வழிவகுத்தனர். அந்த மொழியை அடிப்படையை கொண்டு தான் இந்த ஆரிய திராவிட தியரிக்கு மேலும் வலுவூட்டினர். தென்னிந்தியர் மற்றும் வட இந்தியர் என பிரித்தனர். இதற்கு காரணம் என்றால் நமது தமிழின் இலக்கியங்கள் நம்முடைய வரலாறு 10,000 வருடங்களுக்கு முன்னதே என்று சான்றுகளென. அதை கண்டவர்கள் நம்மை சான்ஸ்கிரிட்டில் பிரதானமாக உள்ள மற்ற மாநில தொடர்பில் வைத்துக்கொள்ளாமல் விரிசலை உண்டாக்க தமிழ் மற்றும் சான்ஸ்கிரிட் மொழியை அடிப்படையாக கொண்ட பிரிவினைவாதத்தை முதலில் ஆரம்பித்தார்கள். அதை மொழி வாரியாக மேலும் எடுத்துச் சென்றார்கள். இதற்கு இந்த சான்ஸ்கிரிட் தமிழ் பிரிவினைவாதத்திற்கு பெரியார் போன்றவர்கள் பெரும் ஆதரவு தெரிவிக்க, ஆனால் தென்னிந்தியர்கள் எல்லாம் பகுத்தறிவாதிகள், அவர்கள் மூடத்தனம் நிறைந்த வட இந்தியர்கள் பின்பற்றும் வேத வழிபாட்டை பின்பற்றுவது மூடத்தனம் என்று கூறி கடவுள் மறுப்பு கொள்கையை பெரியார் மூலம் முன்னெடுத்துச் சென்றனர். இதை எவ்வாறு படிப்படியாக கைனர் என்பதை மேலும் ஆராயலாம். 1725 ஹான்ஸ் லிடன் என்பவரை கொண்டு சான்ஸ்கிரிட்டில் உள்ளவற்றில் இங்கிலீஷ் மொழிபெயர்த்து சான்ஸ்கிரிட் இங்கிலீஷ் டிக்ஷனரி உருவாக்கினார்கள். 1786 ரிக்வேதத்தை பிரிட்டிஷ்காரர்கள் அவர்கள் விருப்பத்திற்கேற்ப சார் வில்லியம் ஜோன்ஸை கொண்டு ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தார்கள். பிறகு சான்ஸ்கிரிட்டை இண்டோ யூரோப்பியன் லாங்குவேஜ் என்றார்கள். அவர்கள் எல்லாம் ஆரியர்கள் என்றார்கள். இதற்கெல்லாம் முன்னோடியாக திகழ்ந்தது ரோபர்ட் டி நோபிலே என்ற போர்த்துகீசியர் 1650 மதுரை வந்து அவரை தன்னைத்தானே பிராமின் என்று பிரகடனப்படுத்தி இந்து சன்னியாசிகள் போல் உடையணிந்து வேதங்களெல்லாம் கற்று தென்னியாவில்தான் முதலில் அவர் வேதங்களெல்லாம் கற்கிறார். அதை கற்று அவர் வேதத்தை அடிப்படையாக கொண்டு விஷயங்களை அவருடைய பாஷையில் மற்றும் நூல்களை தொகுக்கிறார். இதில் மூலம் என்ன விளங்குறதுன்னா 15th செஞ்சுரியில் இங்கே தமிழ்நாட்டில் வேதங்கள் இருந்தது என்பது தெரிய வருகிறது. அப்போது இவர்கள் கல்விக் கொள்கையெல்லாம் முன்னாடி வரத்துக்கு தென்னிந்தியில் வேதம் சிறந்து விளங்கி இருக்குது. அப்போது இவர்கள் ஆரியர்கள் என்று 18ஆம் நூற்றாண்டில் சொல்கிறாங்க இவங்க ஆராய்ச்சி பண்ணி. அப்போ எப்படி இது சாத்தியக்கூறுகள்? அவர்களுக்கு சொன்ன கூற்றின்படி திராவிடர்கள் ஆரியர்கள் வந்த சமயத்தில் ஆதிவாசிகளாக இருந்தால் என்று சொல்கிறார்கள். அப்படி இருக்கும் பொழுது ஆரியர்களுக்கும் தென்னிந்தியர்களுக்கும் தொடர்பு இல்லாத நிலையில் அவர்கள் கூற்றின்படி எப்படி இவ்வளோ பெரிய இது உருவாகியிருக்க முடியும்? எனவே ஆங்கிலேயர் இந்த நோபலின் நூலை அடிப்படையாக கொண்டு மற்றும் இந்து வேதங்களை ஓரளவு கற்று அவற்றை தங்களுக்கு ஏற்றவாறு மொழிபெயர்த்து கொடுத்தனர். எனவே 15th செஞ்சுரியில் நம்முடைய தமிழகத்தில் மூவேந்தரின் ஆட்சி முறை சனாதர்மத்தின் கொள்கைகள் எல்லாம் சான்ஸ்கிரிட்டில் நிறைய இருந்தன என்பது நமக்கு தெளிவாகிறது. அது பல்லவ மன்னர்கள் முதல் ஆரம்பித்து விஜயநகர மன்னர்கள் காலமாகிய 17ஆம் நூற்றாண்டு வரை நன்றாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் இங்கு நிறைய கோயில்கள் இருந்தன. எனவே கோயில் சார்ந்த வாழ்க்கை முறை கலாச்சாரம் சனாதனத்தை அடிப்படையாக கொண்டு தமிழ்நாட்டில் சிறந்து விளங்கியதை சீர்குலைக்க பிரிட்டிஷ்காரர்கள் கையெடுத்ததான் இந்த மொழி வாரிய சான்ஸ்கிரிட் தமிழ் இஷ்யூ. இதை பெரியார் ஆமோதிக்க அவர் மூலம் தமிழ்நாட்டில் நாத்திகத்தை பரப்பி நம்முடைய உண்மையான வரலாற்றை நமக்கு மறைக்கப்பட்டது. இது எவ்வாறு பிரிட்டிஷ் நிறைவேற்று என்பதை இன்னும் விரிவாக தொல்பொருள் ஆய்வுகள் மூலம் பார்க்கலாம். 1904 தொல்பொருள் பாதுகாப்பு சட்டம் இயற்றப்பட்டு அந்த துறையின் கீழ் புதிய கண்டுபிடிப்பு மற்றும் அகழ்வாராய்ச்சி செய்ய ஒரு டிவிஷன் உருவாக்கப்படுது. அந்த துறையின் தலைவராக சார் ஜான் மார்ஷல் என்பவரை முதல் நியமித்தனர். அவருடைய சிஷியர்கள் மூலம் அதன் மூலம் மொஹஞ்சதாரோ மற்றும் அரப்பா மற்றும் கீழடியில் ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டன. இதில் மொஹஞ்சதாரோ அரப்பாவில் கிடைத்த ஆய்வுகள் மற்றும் கீழடியில் கிடைத்த ஆய்வுகள் ஒத்துப்போயின. எனவே இந்த விஷயம் பிரிட்டிஷ்காருக்கு தெரிய வர கீழடியில் ஆய்வுகளை நிறுத்தி மொஹஞ்சதாரோவில் ஆய்வுகளை நடக்கச் செய்து அந்த ஆய்வுகள் எல்லாம் அங்கே ஆரியர்கள் வாழ்ந்ததுக்கான தடயங்களாக மாற்றி அவர்கள் ஆரியர்கள் என்று நம்மளை இண்டஸ் வேலி பீப்புள் என்று நம்மளை நம்ப வைத்தனர். இதிலும் நம்முடைய தமிழர்களின் கலாச்சாரம்
சிந்து சமவெளியில் இருந்தது என்பதை மறைக்கச் செய்தனர். அதனால் கீழடி ஆய்வை 1904க்கு பிறகு 1924 நொண்டி குதிரை சென்று அதுக்கும் நிறுத்திவிட்டார்கள். இங்கு சிந்து சமவெளி என்ற பெயரே ஒரு தமிழ் பெயரை குறிக்கிறது. அதை சிந்து என்ற நடிவின் அடிப்படையாக தான் சிந்து சமவெளி என்று கூறினார்கள். ஆனால் அதை இண்டஸ் வேலி என்று திரித்து இவர்கள் கூறினார்கள். இந்த பீரியடில் கீழடியில் ஆய்வில் சிந்து சமவெளி ஆய்வு ஒத்துப்போகவே இது வெளியே தெரிவிந்தால் இவர்கள் ஆரியர் கொள்கை நீர்த்து போய்விடும் என்று அறிந்து பிரிட்டிஷ்காரர்கள் இந்த அகழ்வாராய்ச்சி நிறுத்துகிறாங்க கீழடியில். இதனால் தென்னிந்தியாவில் அவர்கள் அகழ்வாய்ச்சி முன்வைத்து செல்ல பிரிட்டிஷ் அரசாங்கம் ஒத்துழைக்கவில்லை. அதனால் சான் ஜான் மார்ஷல் இதை ட்ராப் பண்ணிடுறாரு. இவர் என்ன பண்ணுறாருனாக்கா, பிற்காலத்தில் சூசகமாக கீழடி மற்றும் தமிழகத்தின் பிறப்பதிலே ஆராய்ந்தால் தமிழர் தான் சிந்து சமவெளியில் வாழ்ந்த மக்கள் என்று தெரியக்கூடும் என்று இன்டைரக்டாக சொல்கிறாரு. அதற்கான ஆதாரங்கள் கிடைக்கலாம் என்று பிற்காலத்தில் குறிப்பிடுகிறார். இந்த உண்மை 1904 வெளிவந்து இருந்தால் பிரிட்டிஷ்காரர்கள் உருவாக்கிய ஆரிய திராவிட தியரி மற்றும் தமிழர்கள் காட்டுமிராண்டிகள் பிற்பாடு வந்த ஆரியர்கள் தான் இந்தியாவில் நகரங்களில் கட்டமைத்து நாகரிகமாக வாழ்ந்தனர் என்ற அவர்கள் திராவிடர் தெற்கே ஆரியர்கள் விரட்டடிக்கப்படுகின்ற வாதங்கள் எல்லாம் அடிபட்டு போகும் என்று, அதனால் இந்த அகழ்வாராய்ச்சி மேலும் தொடரவில்லை. அதனால் தான் தமிழ்நாட்டில் இதுநாள் வரை கீழடி, ஆதிச்சநல்லூர், அரிக்கன்மேடு மற்றும் ஒடிசா பாலா அவர்கள் சொன்ன பூம்புகார், குமரியின் கடலடியில் இருக்கும் சில பகுதிகள் குமரக்கண்டத்தின் பகுதிகளாக இருந்தவை என உண்மைகள் வெளியே கொண்டு வரும் என்று அறிந்து அதையும் தொடராமல் இருக்கிறார்கள். ஆனால் இந்த நிலை தற்பொழுதும் கூட நீடித்து கொண்டே இருக்கிறது. அதை நடைமுறைப்படுத்த முடியவில்லை. இதற்கு காரணம் திராவிட கட்சிகளின் அணுகுமுறைத்தான். இந்த அணுகுமுறையில் மாற்றம் வராமல் நம்முடைய தமிழர்களின் உண்மையான வரலாறு தெரியாது. ஏனென்றால் இதற்கு ஆணிவேராக திகழ்வது பெரியாரும் அவர் சித்தாந்தம். அதை அடிப்படையாக கொண்ட கடவுள் மறுப்பு கொள்கை தான். சமஸ்கிருத எதிர்ப்பு மற்றும் இந்தி திணிப்பு போன்ற கொள்கைத்தான் இதை மேலே தொடரவில்லாமல் தடுக்கிறது. இந்த திணிப்பு கொள்கை பெரியார் பற்றிய விஷயங்கள்லாம் வரும் காலங்களிலும் மேலும் பார்க்கலாம். இனி இதுவரை பிரிட்டிஷார் சேர்ந்த அந்த பிரித்தாளும் கொள்கை என்னென்று கொஞ்சம் ஒரு கிளான்ஸ் போகலாம். நம்முடைய வாழ்க்கை முறை மற்றும் வரலாற்றை கற்பிக்க குருகுல கல்வி முறை முதலில் அகற்றினர். அதன் பிறகு நம்முடைய சமுதாயத்தின் பிளவை ஏற்படுத்த சமயத்தின் அடிப்படையில் சமயத்தின் அறிவு நமக்கு குறையவே ஆங்கில மொழியில் அவர்கள் மொழிபெயர்த்த வேதங்கள் மற்றும் மனுதர்ம சாஸ்திரங்களை திரித்து மொழிபெயர்த்து அவர்கள் எல்லாம் மூட நம்பிக்கை என்று நமக்கு போதித்தனர். இதனால் நம் சமயத்தின் மீது அவநம்பிக்கை கொண்டு அதை அவநம்பிக்கையில் இருந்த பொழுது நம்மை நாத்திகவாதிகளாக மாறச் செய்ய முயற்சிகள் மேற்கொண்டு நம்மை பகுத்தறிவாளன் போக்கில் நம்மை நாத்திகவாதிகளாக மாற்றினார்கள். மதத்தினால் நாம் முற்போக்கு மற்றும் சிந்தனையுடையவர்களாக பிற்போக்கு சிந்தனையுடையவர்களாகவும் கடைசியில் கடவுள் என கூறி மதத்தின் அடிப்படையில் நம்மை 3 பிரிவுகளாக்கினர். பின்னர் அந்த மதத்தில் வட இந்தியர்கள் ஆதிக்கம் அதிகம் செலுத்துவ கூறி தென்னிந்தியர்கள் பகுத்தறிவாதி என்று கூறி மொழியின் அடிப்படையில் சித்தாந்தத்தின் அடிப்படையில் திராவிடர் ஆரியர் என கூறி நம் இந்தியர்களிடையே பிரிவினை உண்டு செய்தனர். அதற்கு உறுதுணையாக தற்கால திராவிடர் கட்சிகள் துணை நிற்க இன்று வரை தமிழர்கள் மொழியால் இந்தியாவின் பிற அனைத்து மாநிலங்களிலும் வேறுபடுத்தி ஐசோலேட் பண்ணி வைக்கப்பட்டுள்ளார்கள் என்பதை கண்கூடாக உங்களுக்கு தெரியும். இதுக்கு பின்னால் இருக்கும் ஆழ்ந்த அரசியலை நாம் உணர்ந்தால் நாம் பிழைத்து கொண்டு மேலும் பழைய இந்தியாவில் எப்படி தமிழர்கள் உலகம் முழுவதும் தனது ஆதிக்கத்தை செலுத்தினார் என்பதை உணர்ந்து விடுவோமா என்று அஞ்சிதான் இந்த தமிழ் சான்ஸ்கிரிட் கான்ஃப்ளிக்டை உருவாக்கினர். அதை முன்னெடுத்து செல்லவே திராவிட கொள்கைகளை தமிழ் தேசியம் என்ற பெயரில் குறுகிய வட்டத்தில் இயங்க நமக்கு தீனி போடுகிறார்கள். இதிலிருந்து நாம் வெளிவந்தால் தமிழன் யார் என்ற உண்மை வரலாறு உலகுக்கு தெரியும். எனவே தமிழர்களாகிய நாம் விழித்து கொண்டு செயல்பட வேண்டும். நம்முடைய முன்னோர்கள் எவ்வாறு வாழ்ந்தனர் என்று ஆராய வேண்டும். அதற்கு எந்த மொழியிலும் நம்முடைய வரலாறு இருந்தால் அதை படித்து தெரிந்து கொள்ள வேண்டும். மேலும் இலங்கையை ஆராய்ந்தால் நம்முடைய தமிழர்கள் வரலாறு மேலும் கிடைக்கும். ஏனென்றால் நம்முடைய வரலாற்றையும் சமயத்தையும்
போதித்த அந்தணர்களை பிராமணர்கள் என்று ஜாதியின் அடிப்படையில் நம்ம பிரிட்டிஷ்கள் பிரித்துவிட்டனர் என்பதை உதாரணங்கள் மற்றும் புக்குகளெல்லாம் நிறைய இலங்கை லைப்ரரியில் இருக்குது. அந்த அந்தணர் யார் என்பதற்கு தொல்காப்பியம் மற்றும் திருக்குறள் நிறைய விளக்கங்கள் உள்ளன. ஆனால் அதையெல்லாம் நாம் கண்டுகொள்ளாமல் இருக்க கற்பிக்கும் ஆசிரியர்களாகிய பிராமணர்களை வர்ணாசிரம தர்மத்தில் அவர்களை உயர்ந்தவர் என்று சொல்லுகிறார்கள் என்று கூறி வர்ணாசிரம தர்மத்தில் உள்ள உயர்ந்த பிரிவை ஜாதி என்று கூறி ஜாதியின் அடிப்படையில் நமக்குள் பிரிவினர்கள் ஏற்படுத்தி நம்முடைய மக்களிடையே உயர்ந்தவர் தாழ்ந்தவர்கள் என்று ஜாதியின் மூலம் பாகுபாட்டை சமுதாயத்தில் திட்டமிட்டு பிரிட்டிஷ்காரர்கள் உருவாக்கி இதற்கு நமது முற்போக்குவாதிகளாகிய தென்னிந்தியாவில் உள்ள அம்பேத்கர் மற்றும் பெரியார் பூலே போன்றவர்களை உபயோகித்து கொண்டார்கள். நமது நவீன இந்தியாவின் தந்தை என போற்றவர் ராஜாராம் மோகன் ராய் மற்றும் இன்னும் பல சீர்திருத்தவாதிகள் பல நன்மைகள் செய்து இருந்த போதிலும் ஜாதி அடிப்படையை வைத்து நமக்குள் வேற்றுமை உருவாக்க பிராமணர்கள் மற்றும் பிராமணர் இல்லாதவர்களை முதல் பிரித்தார்கள். மற்ற ஜாதிகள் அடிப்படையை கொண்டு பிராமணர் உயர்ந்த ஜாதி என்று கூறி ஏற்றத்தாழ்வுகளை ஏற்படுத்தி பிராமணர்களுக்கு இடையே மற்ற பிராமணர் இல்லாத பீப்புளுக்கிடையே காழ்ப்புணர்ச்சி உருவாக்கினார்கள். 1896-97 ஏற்பட்ட